வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைனை தான் நான் வந்து இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து நான் ரீசெண்டாக செஞ்ச ஒரு கேக். இது 1 kg கேக் நம்ம பண்ணியிருக்கோம். இது எனக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. என்ன ரீசன் நல்லா எனக்கு தெரியல. ஸோ பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேக் டிசைன் இதுதான். ஸோ அதை நான் எப்படின்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே வந்து நமக்கு 6+6 கப் கேக்ஸ், அதாவது 6 வெனிலா அண்ட் 6 சாக்லேட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி 6 கப் கேக்ஸ் கேட்டிருந்தாங்க வெனிலா ஃப்ளேவரில் அண்ட் 6 சாக்லேட் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே எக்லெஸ்ல கேட்டிருந்தாங்க. அண்ட் 1 kg பர்த்டே கேக் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. இது வந்து அதனால எல்லா பேட்டரையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட் அ டைம் வந்து நான் ஃபஸ்ட்டு வெனிலா ஃபுல்லுமே எடுத்து உள்ளே வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமேல நான் சாக்லேட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து லோட் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்கு ப்ரீவியஸ் டேவே நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி நான் ப்ரீவியஸ் டேவே வந்து ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் ஃப்ராஸ்டிங்கு இல்லை முன்னாடியே ஃப்ராஸ்டிங் அந்த மாதிரி ஃபைனல் ஒர்க்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே தான் அப்படி தான் பண்ணுவேன். அன்டில் அன்லெஸ் அது வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் ஆர்டராக இருக்கிற பட்சத்தில் ஏன்னா நல்லா செட் ஆகும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் ரீசன். ஸோ இதுக்கு வந்து ஃபாண்டன்ட் ஒர்க்ஸும் அப்பவே செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா ஃபாண்டன்ட்டும் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் எப்போவுமே ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் கலருக்கு போவேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ க்ளவுட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ க்ளவுட் கட்டர் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் க்ளவுட் கட்டர்ஸ் வந்து அது கூட வரும். அது கூடவே வந்து சன்னுக்கான கட்டரும் வந்து வரும். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அங்கே சைடில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இதுதான். ஸோ நமக்கு தேவையான க்ளவுட் எல்லாத்தையுமே வந்து நம்ம இது பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஃபாண்டன்ட்டுக்கு வந்து மெயினாக கண்டிப்பாக நம்ம வந்து டைலாஸ் பவுடர் போடணும். இல்லைன்னா இந்த ஹியூமிடிட்டிக்கு ரொம்பவே உருக ஆரம்பிச்சிடும், மெல்ட் ஆகிடும். ஸோ அதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நல்லா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்லா செட்டிங் ஆகிடும். இப்போ வந்து நான் பண்ணுறது வந்து ரெயின்போ. ஸோ ரெயின்போ பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த ஒயிட் ஒர்க்கெல்லாம் நான் சொன்ன இல்லையா செஞ்சு வச்சிடலான்னு. இப்போ ஒரு கட்டுறக்கு அந்த கேக் வந்து ரொம்ப சின்ன சைஸ். ஸோ நம்ம வந்து ரொம்ப பெரிய இது பண்ண முடியாது, ரெயின்போ பண்ண முடியாது. ஸோ ஒரு மீடியமாக லைக் ஐ திங்க் ஒரு 5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கட்டரை வச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச் கட்டரை வச்சு சென்டரில் இன்னொரு ரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹாலோவான இந்த ஒரு ஷேப் வந்து நமக்கு ரவுண்டில் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து சென்டராக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பார்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ நமக்கு இப்போ 2 பார்ட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் இதெல்லாம் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கலர்ஸ்க்கு நான் வந்து போவேன். இப்போ வந்து கலர்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். நானாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லைக் எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ லைட் ஆரஞ்ச், லைட் எல்லோ, லைட் பேஸ்டல் பிங்க் அண்ட் பேஸ்டல் வைலட். ஸோ இந்த 4 ஷேட் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இடமும் இருக்கும் ரெயின்போவில். ஸோ வி ஹவ் டேக்கன் 4 ஷேட்ஸ் ஃபார் தட். அண்ட் இது வந்து நம்ம லேஸாக டச் பண்ணணும். நம்ம ஃபுல் ஒரு ட்ராப்பே போட்டுறக்கூடாது. போட்டால் கொஞ்சம் டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபாண்டன்ட்டில். பட் விப்பிங் க்ரீமில் வந்து கொஞ்சம் அதிகமாக போடலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட் வி யூஸ். ஸோ அதனால் நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஸ்டார் கட்டர் வச்சு நம்ம ஸ்டார் வந்து ஃபுல் எடுக்கிறது. இதுக்கு தான் பெரிய பாடாயிடுச்சு. ஸோ அந்த கட்டர் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ அதனால வந்து என்னால் டக்குன்னு எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாரில் வந்து இன்னும் 2-3 இது இருந்தது, கொஞ்சம் பெரிய கட்டர் இருந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் பண்ணுறதுக்காக நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி ரவுண்ட் கட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் சன்னுக்கான அந்த ஃபேஸ் ரெடி பண்ணிட்டேன் எல்லோ கலரில். அப்புறம் இது அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துட்டேன். ஸோ 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு ஸோ அந்த ஆரஞ்சு கலர் மேலே லைட்டாக வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் இது பண்ணும்போது நமக்கு சன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சன் அண்ட் க்ளவுட்ஸ் வந்து ஒரு பேக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ மார்க்கெட்லேயே அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ரெடி இந்த ஆரஞ்சு லேயருக்கு மேலே லைக் லாலிபாப் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு வாட்டர் லைக் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த எல்லோ கலர் வச்சு நான் சீல் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே அன்றைக்கே உட்காந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காயாது. ஸோ ப்ரீவியஸ் டேவே பண்ணிடணும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 4 கலர்ஸையுமே வந்து நல்லா ரோல் பண்ணணும். ஸோ நல்லா தின்னல் ரோல் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வச்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் சேம் உங்களுக்கு வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஒன்றா வந்து ஃபர்ஸ்ட் வச்சிட போகிறோம். வச்சுட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வைக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து நான் டைரக்டாக பண்ணுற மாதிரி ஒரு ஒரு தடவை பண்ணியிருக்கேன் ரெயின்போ. பட் அது அவ்வளோவா வந்து நல்லா வரல. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அப்புறம் பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி 2 இதையும் சேர்த்து வச்சிட போகிறேன். வச்சுட்டு அதே மாதிரி வாட்டர் வச்சு ஒட்டிட்டு மேலே இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரெயின்போக்கு, ஸோ அதையும் எடுத்து ஒயிட் பீசஸ் நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு க்ளவுட் வரணும். ஸோ இது குட்டியாக இருக்கிறதுனால அந்த ஒரு க்ளவுட்லேயே 2ஆக கட் பண்ணி இப்படி ஒட்டிட்டோம்னா நமக்கு இந்த ரெயின்போ டாப்பர் கரெக்டாக கிடைச்சிச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் கொஞ்சம் ஒர்க் வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் 1.5 hours பக்கத்தில் எடுத்தது இது ஃபுல்லும் முடிக்கிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸும் நம்ம போடுறோம். ஃபாண்டன்ட் ஒர்க் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும், மெட்டீரியலும் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி 4 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். எல்லோ, ஆரஞ்ச், பிங்க் அண்ட் லைக் வயலட். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே லைட்டாக வந்து நம்ம ஒரு லேயராக வந்து பைப்பிங் பேக் போட்டு தான் இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கலர் ஃபுல்லுமே ஸ்மட்ஜ் ஆகிடும். ஸோ அதை எப்படி நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இது மாதிரி கலர் பைப்பிங் பேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கலராக போடுறோம். சின்ன கேக்குன்னா உங்களுக்கு ஒரு லேயர் வரும். இது வந்து கொஞ்சம் டால் கேக்காக இருக்கிறதுனால நம்ம 2 லேயர்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஒட்டுக்கா வந்து லைக் திக்காகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லைக் 4 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் திருப்பி அதே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பட் இல்லைன்னா நீங்கள் 2 லேயர்ஸாக அட் எ டைம் கொடுத்தீங்கனாலும் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மூட், எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பைப்பிங் பேக்கில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிடுறோம். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்மட்ஜ் ஆகிடும். ஸோ ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரொம்ப ஜாக்கிரதை தான் பண்ணணும், எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேட்டில் எடுத்துகிட்டு ஸ்லோவாக வந்து கையை அசைக்கக்கூடாது, ஒரே லெவலில் வச்சுட்டு இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் இந்த வயலட்டில் ஏர் பபிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி ஸ்க்ராப்பரை வச்சு நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா அதை வந்து சுற்றிட்டே இருக்கணும். 1 or 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா சரியாகாது. நான் கையை எடுக்கக்கூடாது, அதே பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் நல்லா இப்படி வந்து சுற்றிடும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்து ஏர் பபிளும் போயிடுச்சு, உங்களுக்கு நீட்டாகவும் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா அதில் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து மேலே போட்டேன். இல்லை நீங்கள் வந்து தனியாக உங்கள்கிட்ட இருக்குனாலும் நீங்கள் தனியாக அதே மாதிரி கீழே எப்படி கொடுத்தீங்களோ லேயரை அதையும் நீங்கள் மேலேயும் கொடுக்கலாம். ஸோ ரவுண்டாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி டிசைன். ஸோ இதுவுமே வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஒயிட் சாக்லேட் போட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணேன். பிகாஸ் யூஆர் நோ வேஸ்டேஜ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து கலரும் உங்களுக்கு மல்டி கலர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்க்ராப் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது இது வந்து முன்னாடியே ஒரு 1 week 10 days முன்னாடியே நம்ம கஸ்டமர் ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம ரெயின்போ வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ஸ்பாஞ்ச் வந்து ரெயின்போ கலர்ஸ் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக நான் சொல்லிட்டேன். பிகாஸ் அதை நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன ஃப்ராஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து டெஃபினட்டாக லைட் கலர்ஸ் போயிடலாம், பேஸ்டல் கலர்ல போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களும் சூஸ் பண்ணி ஒரு லைட் பேஸ்டல் கலர்ஸ்லேயே வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் அது 2 டயராக இருந்தது. அது நம்ம சிங்கிள் டயராக வந்து டால் கேக்காக வேணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 kg இவ்வளோ டால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், இல்லைன்னா ரொம்ப லைக் தின் ஆகிடும், பேஸ் கம்மியாயிடும். ஸோ அதனால வந்து நான் 1 kg இவ்வளோ பண்ணலான்னு. பட் இன்னும் ஒரு 1/2 kg எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் 2 லேயர்ஸ் வந்து இன்னும் நல்லாவே இருந்திருக்கும், ஸோ பெட்டராக இருந்திருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ டிசைன் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் ட்ரிப்பிங் அவங்க ரெஃபரன்ஸ் இமேஜ்லேயும் இருந்தது. ஸோ அதையே வந்து நம்ம இங்கேயும் கொடுக்க போகிறோம். அண்ட் ட்ரிப்பிங் வந்து ரொம்ப இதாக இருக்கணும். நம்ம வந்து லைக் 1:2 ஸோ 2:1 எடுத்திருக்கேன். 2 parts ஆஃப் ஒயிட் சாக்லேட்டுக்கு நம்ம 1 part ஆஃப் க்ரீம் போட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ட்ரை ஆயிடுச்சு. ஸோ திரும்பி இன்னும் கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல நம்ம ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேல நம்ம திருப்பியே ஆட் பண்ணோம். ஏன்னா திக் ஆகிடும். நம்ம திக்னஸோட அப்படியே நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, கேக்கும் பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால நம்ம லைட்டாக திரும்பி ரீஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேல நம்ம அப்படியே லைட்டாக
விட்டு ஸ்வர்ல் பண்ணிக்கிட்டோம். அதே டிசைனையே திரும்பி பேட்டர்னையும் போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே ஸ்லோவாக ட்ரிப்பிங் மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தேன். எனக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை சொன்னால ஏன்னெல்லாம் தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டிசைன் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது சில டிசைன்ஸ் சில இதுக்கு தான் நம்ம வந்து ரொம்பவே அது பிடிச்சிருக்கோம். எனக்கு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் வந்து சொல்ல முடியாது. எல்லா ஒர்க்கும் என்னோட ஒர்க் தான். பட் ஸ்டில் எனக்கு சில டிசைன்ஸ் சில டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது. ஸோ லைக் இந்த மாதிரி ட்ரிப்பிங் வந்து நம்ம கொடுத்தாச்சு. சைட்ஸ் ஃபுல்லுமே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா செட் பண்ணிட்டேன். ஸோ டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு. டெலிவரி ஒரு 6:30 போல் ஈவினிங் கேட்டிருந்தாங்க. ஸோ டெலிவரிக்கு முன்னாடி நம்ம கப் கேக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி போக் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக நம்ம சுகர் சிரப் போடுவோம். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் போட மாட்டாங்க. இந்த மாதிரி கப் கேக்குக்கு வந்து மேலே ஃப்ராஸ்டிங் மட்டும் பண்ணுவாங்க. பட் நான் லைட்டாக சுகர் சிரப் வந்து உள்ளே போடுவேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சில்லாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ். பட் அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக சுகர் சிரப் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நம்ம லைட்டாக இது பண்ணிடுவேன். அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ட்ரை ஆகாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி மாய்ஸ்சராக இருக்கும், மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம ஃப்ராஸ்டிங் வந்து பண்ணணும். ஸோ நான் அந்த ஆல்ரெடி வச்சுருந்த கலரையே வந்து நான் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் அப்படியே அழகாக நான் வந்து ஃப்ராஸ்டிங் வந்து ஒரு பைப் நாசில் அப்படியே வச்சு நாசில் கொடுத்துட்டேன். ஸோ அந்த பிங்க் அண்ட் வைலட் கொடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அது நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு மட்டும் நான் வந்து பிளேஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வைலட் இருக்கும். ஸோ அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் மேலே ஆரஞ்சே கொடுத்து அண்ட் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே மாதிரி கொடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூடவே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டுட்டேன். ஸோ வெனிலாக்கு வந்து மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், வெர்மிசெலி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து மேலே போட்டுட்டேன். அண்ட் சாக்லேட் கேக்குக்கு வந்து பிளாக் கலரில் சாக்லேட் கலர்லேயே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது, வெர்மிசெலி ஸ்ப்ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் சாக்லேட்டுக்கு வந்து போட்டுட்டு அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். அவங்க சூப்பராக ரெவ்யூவும் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நான் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நல்லா பேக் பண்ணி வச்சுட்டு ஆன் டைமுக்கு, ஏன் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஹாலுக்கு போயிட்டோம். பேக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட் பண்ணேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபைனல் டிசைன் வந்து நான் டெலிவரிக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷோவோட ஸ்டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அந்த 1 நம்பர் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே தான் வந்து அந்த 1 நம்பர் மட்டும் வந்து பண்ணேன். தனியாக வந்து பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட அந்த ஸ்டார்ஸு அந்த சன் வச்சேன். பட் சன் ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ சன் எடுத்து கண்ணும் வாயும் லைக் ஸ்மைலி மாதிரி நான் இதில் எடிபிள் மார்க்கெட்லேயே வந்து பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் வச்சுட்டேன். ஸோ அது வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் என்ன, எப்படி இருந்தது, எப்படி அது கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை கண்ணு ட்ரா பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஒன் ஆஃப் தி க்ளவுட்லேயே வந்து பாப்பாவோட பேர், ஹாப்பி பர்த்டே மெசேஜும் நான் எடுத்துட்டு இது கூட வந்து அந்த ஸ்டார்ஸ் இதெல்லாமே அங்கங்கே வச்சு டெக்கரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பிளான்டு கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த டைமில் எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கேக்குக்கு எந்த மாதிரி நல்லா இருக்குங்கிறது அந்த டைம் தான் நான் முடிவு பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், டிக்டோ அதே மாதிரி கேட்காதீங்க கஸ்டமைசேஷனில். ஸோ என்னால் அதை கேரண்டி பண்ண முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் டைம், நம்மளோட அந்த தகுந்த மாதிரி மூடில். ஸோ அந்த கேக் தகுந்த மாதிரி நமக்கு வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிட்டேன். இந்த கேக் வந்து இன்னும் லைக் கொஞ்சம் பெரிய சைஸ் கேக்காக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு என்னோட பாயிண்ட். ஸோ அங்கங்கே ஸ்டார்ஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டார்ஸையும் வச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா இது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி வெயிட் அதிகமான கேக்காக இருந்ததுன்னா நம்ம இன்னுமே பெட்டராக இருக்குங்கிறது என்னோட இதாக இருந்தது. பட் ஸ்டில் ஓகே, நம்ம 1 kgலையும் அழகான கேக்ஸ் வந்து செய்யலாம். ஸோ அதுதான் வந்து இது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது.
ஸோ இது வந்து நான் ஃபுல்லுமே பண்ணிவிட்டு இந்த கேக் ஒர்க் வந்து ஃபுல்லாக சூப்பராக வந்து பண்ணி முடிச்சாச்சு. இது எங்கே வைக்கலான்னு பட்டர்ஃப்ளை தேடிட்டு இருந்தேன். ஸோ அட் லாஸ்ட் வந்து அது 1 கீழே வந்து வச்சுட்டேன். அதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதோட இந்த கேக் டெக்கரேஷன் வந்து சூப்பராக வந்து செஞ்சாச்சு. சொன்ன மாதிரி நான் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் உங்களுக்கும் இந்த கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி கேக் இது ஃபுல்லுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாக்ஸஸில் எல்லாத்தையுமே போட்டுட்டு கொண்டு போய் நம்ம வென்யூலையும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நல்ல வேலை அது வந்து ஏசி ஹாலாக இருந்ததுனால ஸோ கொஞ்சம் ஏர்லியராக போனாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. கரெக்டாக வந்து டைமுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஸோ யாருமே இதுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடியே அங்கே வச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஸோ கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு வெந்நீரை வச்சுட்டு ஒர்க்கையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.